அனைவருக்கும் நமஸ்காரம். என்னுடைய குருநாதர் எஸ்ஆர் வெங்கட சுப்பிரமணிய ஐயர் எட்டையாபுரம் அவருடைய ஆசீர்வாதத்தில் என்னுடைய யூடியூப் சேனலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுவரை நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வீடியோக்கள் போட்டேன். இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக பிரித்து முக்கியத்துவம் கொடுத்து இனிமேல் இதை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று போட்டுக்கொண்டிருக்கிறேன். முதல்ல நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா அவங்களோட ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை, எந்த மனோநிலையில் நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். உதாரணத்திற்கு சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் 3, 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பில் நம்மளை பார்க்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முதல் கொடுக்கக்கூடிய ரெமடி அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அதை பண்ணு, இதை பண்ணு. எனக்கு குருநாதர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார், நானும் சொன்னதே இல்லை. முதல்ல அந்த குழந்தைகளுக்கு நானாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்ளேஷன் பண்ணி அவங்கள ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனால் முதல்ல அவங்களுக்கு ஒரு 48 days டைம் கொடுக்கணும். வீட்டில் நல்ல எண்ணெய், இப்போ நீங்கள் புங்க எண்ணெய், அந்த எண்ணெய், 5 வகை எண்ணெய், தீப எண்ணெய், உண்மையிலே மனசாட்சி படி சொல்லுங்கள், அதெல்லாம் உண்மையான எண்ணெயா, உங்கள் மனசுக்கு அது கரெக்டுன்னு படுதான்னு பார்த்துட்டு பேசுங்க. அதனால் நல்ல செக்கு எண்ணெய் வாங்கி வீட்டில் காலையில் 6 to 7, சாயந்தரம் 6 to 7 முதல்ல விளக்கு ஏற்றும் போது இவங்களுக்கு அந்த மனோநிலை மாறும். அப்போ ஏன் விளக்கு ஏற்றுறோம், எதுக்கு ஏற்றுறோங்கிறதுக்கான பலன்கள், அவங்க இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள சில துஷ்ட சக்திகள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது வீட்டை விட்டு வெளியேறிடும். மனோக்கிலேசம் அதுவும் மாறிடும். அப்போ இந்த 48 நாள் விளக்கேற்றிட்டு அதுக்கடுத்து அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஜாதகங்களில் என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன பார்த்து கரெக்டாக நம்ம சொல்லும்போது ஒருமித்த கருத்தோட ஒரே மனோநிலையில் நம்ம சொல்கிறத கேட்டு அடுத்து ஃபாலோ பண்ணி அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்மகிட்ட வந்ததுமே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? 3, 6, 8, 12 சந்திரன் இருந்தாலும் சரி. ஏன்னா இதில் சூரிய வசாது, சந்திர வசாது, சந்திர வசாது சீனம் அப்படின்னு இருக்கான். பழைய காலத்து புக்குகளில் சந்திர வசாது அசுபத்தை செய்யும், சூரிய வசாது நம்மளை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகுங்கிறதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சுப யோக பாவத்தை கொடுக்கறது சூரியன், அசுப யோகத்தும் சீனம் தான். சீனம்னா விக்கெடு பிளான்ட். அப்போ அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து ஆரம்பத்திலேருந்து பூர்வ புண்ணிய கர்மா, அந்த குடும்பத்தில் புண்ணியங்கள் ரொம்ப செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கும். ஒரு காலத்தில் ராஜா, ஜமீன் அந்த மாதிரி குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாவங்களும் இருக்கும், புண்ணியங்களும் இருக்கும். அங்கேயும் பார்த்து நம்ம சொல்லணும். அப்போ எந்த விஷயத்தை எப்போ பேசணுங்கிறத முடிவு பண்ணி முதல்ல வந்ததுமே இந்த 48 நாள் நல்லெண்ணெய் விளக்கு வீட்டில் ஏற்றுங்க. பக்கத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் தெருவுக்கிட்ட, இல்லை உங்கள் ஊரில் கிராம தேவதையை போய் பாருங்கள். அதற்கடுத்து இந்த 48 நாளில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் செய்யும்போது இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி கிடைச்சோம், மனம் ஒருநிலைப்பட்டுரும். ஏன்னா இவங்க 6 மணிக்கு எந்திரிக்கும் போது குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆயிடும். அதுக்கடுத்து அந்த குழந்தைகளுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது அந்த குழந்தைகளோட படிப்பு, இப்போ 8 மணிக்கு ஸ்கூலு, 7 மணிக்கு ஸ்கூலு அப்படின்னு போகிற குழந்தைங்க ஒரு 1 hour முன்னாடி போயிட்டா ரிலாக்ஸாக போயிட்டுருப்பாங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டைகள் குறையும். இப்படி இந்த 48 நாளில் தெய்வ அனுகூலமும் தெய்வ சாணத்தியமும் அந்த குடும்பத்தில் அதிகமாயிரும். அப்போ அதிகமாகும் போது அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குடும்பத்தில் பக்கத்து வீடு, 3வது வீடு, 4வது வீடு, உறவுகள், இதனால் வர்ற பிரச்சனைகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்காம இவங்களுக்கு நம்ம கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பித்து முன்னேற்ற பாதைக்கு ஒரு வழி நடத்திடுவாங்க. அப்போ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்போ முதல்ல வீட்டில் காலையில் 48 நாள் அந்த விளக்கு ஏற்றுறதுனால எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு பாருங்கள். இவங்களுக்கு டைம் கிடைக்குது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு சாப்பாடு சமைச்சு கொடுத்தா அதில் திருப்தி அனுப்புகிற மாதிரி இருக்குது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டங்கள் குறையுது. அப்போ இவங்களுக்கு எதிர்நிலை
6ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்து உங்களை கெடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தேவதை 3 சேர்ந்து இவங்களை வழிநடத்தி கொண்டு போயிடும். அப்போ அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் இவங்களுக்கு வராது. அதற்கு பிறகு இவங்க ஜாதகத்தில் அந்த பூர்வ புண்ணிய கர்மா, பூர்வ புண்ணியம், என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாவம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு நம்ம விளக்கம் கொடுத்து அவங்கள அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி கொண்டு போகணும். ஏன்னா இது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் போனதுமே டெட்ரான் இன்ஜெக்ஷன் போட மாட்டார். ஒரு பார்ப்பார், ஒரு தண்ணியை குடிக்க சொல்லுவார், அவங்க மனோநிலையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பிபி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அவருக்கு ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்து, சாதாரண டேப்லெட்டை கொடுத்தா போங்க இது சாப்பிடுங்க சரியாக போகணுங்க. அப்படி மறுநாளும் காய்ச்சல் இருக்க வந்தாங்கன்னா அது பிறகு தான் அவங்க என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லி சாதாரண ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுவாங்க. அதுலேயும் முடியலைன்னா தான் அடுத்து 3ஆவதாக டெட்ரான் இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ள ஒரு விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு போவாங்க. எடுத்ததுமே இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கிடையாது. அதுக்கு உதாரணம் எங்கள் ஊரில் சந்திர கிரகம்னு ஒரு டாக்டர் இருந்தார், ஆலினால் அழகுராஜா. பாம்பு கடின்னு வந்தால் சரி அவங்களுக்கு உடனேமும் அதை சரி பண்ணுற ஒரு வைத்தியம் அவர் கையில் வச்சுருந்தார். அதுக்காண்டி அவர் ஒரு புத்தகமே எழுதி அனுப்பியிருக்கார். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்ககிட்ட 48 நாள் அந்த விளக்கை ஏற்றிட்டு வரும்போது அந்த குடும்பங்களில் உள்ள தோஷங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு வைத்தியர் எல்லாரும் கலந்தது தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும். அதான் அந்த கண்ணதாசன் பாடல அந்த 4 பேருக்கு நன்றினார். நம்மால் என்ன எடுத்துக்கிட்டாங்க, தூக்கிட்டு போகிற 4 பேர் 4 மூலையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு முதல்ல ஒரு நல்ல அட்வைசர் வேணும். அது அப்பா அம்மா இருக்கலாம், உங்களுக்கு தாத்தா பாட்டி இருக்கலாம், இல்லை உங்கள் உறவுகளில் இருக்கலாம், இல்லை ஜோதிடராக இருக்கலாம், இல்லை உங்கள் மேலே அபிமானம் உள்ள ஒரு நண்பராக இருக்கலாம். 2வது நீங்கள் வாங்குகிற சொத்துக்களில் வில்லங்க இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு லாயர். 3வது அது கவர்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆடிட்டர். 4வது இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு புற்றுன்னு போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு டாக்டர். அப்போ இந்த 4 பேரையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை அருமையாக இருக்கும். முன்னேற்றங்கள், மாற்றங்கள் எல்லாமே வரும். அப்போ நம்ம இந்த 48 நாள் விளக்கு ஏற்றுறதுல இவ்வளோ விஷயங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், கிராம தேவதை. அதுதான் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு காவல் தெய்வமும் ஒரு இஷ்ட தெய்வமும் இருந்துச்சு. அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் கிடைக்கும், எல்லோருக்கும் நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மக்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, இந்த 48 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு அடுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க. நம்ம அடிக்கடி வீடியோக்கள் போட்டுகிட்டே இருப்போம். வாரத்துக்கு 2 வீடியோ வரலாம், 3 வீடியோ வரலாம். எல்லா விஷயங்களும் கேட்டுக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டுக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற டயத்தில் வெளியே போயிட்டேன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் மாற்றிட்டே இருப்பேன். அதனால் உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் வேணுமோ கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.